என்னோட ஸ்டைல் வந்து புளியோகரை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேஸ் வந்து ஆன் பண்ணின்னு இருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆயில் வந்து கொஞ்சம் போட போகிறேன். ஆயில் போட்டு நல்லா வந்து காயிடும். காஞ்சி பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து கடலைப்பருப்பு வந்து கடுகு கொஞ்சமாக ஆட் பண்ணலாம். நேற்றுக்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து சீக்கிரம் வந்து பொரிஞ்சு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் போடலாம். நல்லா வந்து வதங்கட்டும். ஸோ நட்ஸ் வந்து கொஞ்சம் போடுறேன். இதுவும் வந்து நல்லா வதங்கட்டும். ஸோ நல்லா வதங்கிறதுனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து நான் மிளகா பொடி ஆட் பண்ணுறேன். ஸோ இன்னும் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக நம்ம மிளகா பொடி ஆட் பண்ணி பார்த்திங்கன்னா புளி தண்ணி வந்து கரைச்சி வச்சு புளி தண்ணி வந்து ஆட் பண்ணுறேன். கேஸ் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிக்கிட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் புளியோகரை மிக்ஸு. இதுவும் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். இது வந்து டேஸ்ட் வந்து அதிகப்படுத்தும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து கொஞ்ச நேரம் வந்து வதங்கட்டும். ரைஸுக்கு பொறுத்தவரைக்கு உப்பு வந்து பத்தாது. ஸோ அதுதான் வந்து கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணுறேன். நல்லா வந்து இது வதக்கிக்கோங்க. நல்லா வந்து வதங்கினது. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இந்த மிக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள் மேடம் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து இந்த பக்கம் வந்து சுடு வந்து செஞ்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இல்லை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து செஞ்சுக்க போகிறேன். ஸோ இது வந்து டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். இது கூட வந்து பார்த்திங்கன்னா எதனா ஒரு பொரியல் மாதிரி பண்ணிக்கினீங்கன்னா சூப்பராக இருக்கும். இதுக்கு நான் காம்போ வந்து வாழைக்காய் பொரியல் வந்து செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ இந்த புளியோகரை ரைஸ்க்கு வந்து காம்போவாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ புளி பார்த்துட்டு போட்டுக்கோங்க. உப்பு பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து கிண்டி கலையில் கட்டுனே இருங்கோ. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். எஸ்பெஷலி எப்போனா ட்ராவலில் இருக்கும்போது பாக்ஸ்க்கு என்னோடய பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பாக்ஸ்க்கு மேக்ஸிமம் வந்து புளியோகரை பண்ணி கொடுப்பேன். ஈவன் அந்த கர்நாடகாவில் இருக்கிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து புளியோகரை வந்து விரும்புவாங்க. எஸ்பெஷலி கனடிகாஸு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கன்னடா ஃப்ரெண்ட்ஸ் தான் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஷேர் பண்ணி சாப்பிட்றதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஈஸியாக இருக்கும். சூப்பரான டேஸ்ட்டான எம்மியான புளியோகரை வந்து ரெடி ஆகிடுச்சு. இது காம்போ வந்து பார்த்திங்கன்னா கஷின் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு வாழைக்காய் பொரியல் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச். பை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னாக்கா புளியோகரையும் அண்ட் தென் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து காம்போ வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் பொரியலும் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ சுடு சாதம் இருக்குது. கர்ட் ரைஸ் வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தந்துருக்கேன். இதை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு. ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் ஈஸ்வரி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்டைலில் வாழைக்காய் பொரியல் வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். இந்த டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரைஸுக்கு, ரசம் சாதத்துக்கு அண்ட் தென் பருப்பு சாதத்துக்கெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். இது செய்யறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். என்னோடய ஸ்டைலில் வந்து நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆயில் போட்டோம். ஆயில் வந்து நல்லா வந்து காயட்டும். நல்லா வந்து காயணும். காஞ்சி பிறகு ரிமைனிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா வந்து காஞ்சிருக்குது. ஸோ கடுகு அண்ட் தென் சீரகம் வந்து போட்டுக்கலாம். நல்லா வந்து காயட்டும். நல்லா வந்து காஞ்சி பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸோ லைட்டாக வந்து ஆனியன் கொஞ்சமாக அந்த க்ரன்ச்சினஸ் இருக்கிறதுக்காக இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெங்காயம் வந்து அரைச்சி வச்சுருக்கோம். அந்த வெங்காயத்தை வந்து இதை வந்து ஆட் பண்ணி போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி பண்ணுறதுனால டேஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும். கொஞ்சம் வதங்கிட்டு இருக்குது. பூண்டு வந்து போட்டுட்டு இது நல்லா வந்து வதங்கிட்டோம். அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வந்து வதங்கிட்டோம். இப்போ சீக்கிரம் வந்து வதங்கினா நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம். ஸோ உப்பு வந்து போட்டுட்டு இதுவும் வந்து நல்லா வந்து வதங்கிட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டொமாட்டோ பியூரி வந்து ஆட் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் அரைச்சிட்டு மசிச்சுட்டு ஆட் பண்ணோம். ஸோ அது ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணோம். பார்த்திங்கன்னா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வந்து வதங்கணும். அப்புறமா தான் போடணும். அதுக்கு வந்து போட்டோம்னா என்ன ஆகும்னா ஒரு மாதிரி அந்த பச்சை வாசம் ஸ்மெல் வந்து அப்படியே இருக்கும். வாழைக்காய் வந்து நல்லா இருக்காது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கி இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மிளகா பொடி வந்து ஆட் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மஞ்சள் பொடி, தனியா பொடி எல்லாமே இருக்கும். ஸோ ஏன் நம்ம வந்து மிளகா பொடி இப்போ ஆட் பண்ணுறோம்னாக்கா அது வந்து டேஸ்ட் வந்து அதிகப்படுத்தும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா
நல்லாயிருக்கும் ஆக்சுவலி. நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ நல்லா வந்து வதங்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த வாழைக்காய் வந்து இதில் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ நல்லா வந்து வதக்கிட்டுக்கலாம். ஸோ நல்லா வந்து வதக்கின பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மேக்ஸிமம் வந்து நல்லா வதங்கணும். நல்லா வந்து இது மாதிரி வந்து வதக்கி வச்சுக்கோங்க. மேலே வந்து சேர்த்து போட்டுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது வதக்கி இப்படி வந்து நல்லா வந்து வதங்கட்டும். நல்லா வந்து அது கொச்சி இந்த தண்ணி வந்து கரெக்டாக வந்து சரி போகும். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எடுத்து பார்க்கலாம். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொஞ்ச நேரம் வந்து நல்லா வதங்கட்டும். நல்லா வந்து அந்த ஃப்ரை வந்து நல்லா ஆகிடும். ஸோ அந்தளவுக்கு வந்து வதங்கிடணும். ஸோ இது கொஞ்ச நேரம் வந்து இது போட்டுட்டு நல்லா வந்து கவர் பண்ணி விட்டுடுங்க. இது வந்து ரொம்ப லிக்விடாக இருந்தால் நல்லா இருக்காது. ட்ரையாக இருந்தால் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ லிக்விடாக நம்ம வந்து குழம்பு மாதிரி வச்சுன்னு சாப்பிட்டா தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஸோ வந்து சூப்பராக பாருங்கள் நல்லா வந்து ட்ரை ஆகிட்டு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடிக்கடிக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கலெக்ட் கொடுத்துனே இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீம் பண்ணி வச்சுப்போம். நம்மளுக்கு வந்து நல்லா வெந்துட்டு இருக்குது. பார்த்திங்கன்னா நல்லா வெந்துட்டு இருக்குது. அப்படியே வந்து ஸ்டீம் பண்ணி வச்சுலாம். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான வாழைக்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான எண்ணியான வாழைக்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ